நேற்று ராகுல் காந்தி கைது, இன்று சிஎம் விஜய் கடும் கண்டன. நீட் தேர்வு ஒழிக்கப்படணும்னா முதல்ல இது நடக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்டிடம் தமிழக முதல்வர் வலியுறுத்தி கூறியிருப்பது என்ன? நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரமும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய போராட்டங்களும் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் தற்போது அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில நடக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டத்துக்கு ஆதரவா களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிருக்காங்க. ஒன்றிய அரசுடைய இந்த செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது அப்படின்னும், நேத்து நடந்த விரும்பத்தகாத சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிச்சு எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டம் நடக்குது. அதுக்கு தமிழக வெற்றி கழகம் தன்னோட முழு ஆதரவை தெரிவிச்சுக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீட் தேர்வை அறவே அகற்றணும் அப்படின்றதுதான் தாவிக்கவுடைய சமரசமற்ற நிலைப்பாடு. மாணவர்களை மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பங்களையுமே வெகுவா பாதிக்கக்கூடிய நீட் தேர்வு முறையை வைத்து வாக்கு அரசியல் செய்யறதுக்காக பொய்யான வாக்குறுதிகளை நம்ம எப்பவுமே கொடுக்க மாட்டோம். நீட் தேர்வு ஒழிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்தணும். அதுதான் ஒரே தீர்வா இருக்கும். ஒருவேளை அதுல ஏதாவது சட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கும்னா அதை நிவர்த்தி செய்யற வரைக்கும் இடைக்கால தீர்வா ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட உருவாக்கி அது மூலமா மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது மூலமா கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்கள்ல மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யணும். இதுதான் நிரந்தர தீர்வு. இத கட்சி தொடங்குறதுல இருந்தே நம்ம கழகம் சார்பா கல்வி விருது வழங்கும் விழாலையே ஆழமா வலியுறுத்தி இருக்கும்.